வணக்க மக்களே. மதுரைனாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா இருக்குது. பாண்டி முனீஸ்வரன் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாண்டி, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, என்னோட கோரிக்கையை நீ கண்டிப்பா நிறைவேற்றி தான் தரணும் அப்படின்னு சாமிக்கே கட்டளையிடு போலதான் வரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். கடவுளை தாயா தந்தையா, தாயுமானவனாய் தந்தையுமானவனாய் பார்த்தாரு பாரதியார். காதலனாய் பார்த்தாங்க ஆண்டாளும் மீராவும். கடவுளை காதலியாகவே பார்த்தாரு குணங்குடி சித்தர். அண்ணன் 15 நாளா கனவுல வாடா என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு. அதான் நேர்ல பார்க்க வந்தேன் அப்படின்னு பாண்டி முனீஸ்வரனை அண்ணனாக பார்க்கறாங்க பாண்டி முனீஸ்வரனோட பக்தர்கள். பொங்கலோ, ஆடு வெட்டுவதோ, சுட்டு வாங்கி வைப்பதோ, பாலாபிஷேகம் செய்வதோ எப்படி வேணும்னாலும் படைச்சு பாண்டி முனீஸ்வரர் வழங்கலாம். கடவுளின் அருளை பெற சடங்குகள் ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது. விரும்பிய வழியில கடவுளின் அன்பை பெறலாம் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்திற்கு உதாரணமாக இருக்குது பாண்டி முனீஸ்வரன் கோயில். மதுரை வடக்கு பகுதியில இருக்கும் மேலமிட பகுதியில இருக்கிற பாண்டி முனீஸ்வரன் கோயில். பாண்டி முனீஸ்வரன் கோயிலை பத்தி மதுரை மாவட்ட மக்களிடையே பல செவிவழி கதைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுல சிறுவர்களை மிரள வைக்கும் பிரசித்தி பெற்ற கதையும் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. வீட்டுக்கே அடங்காத பிள்ளையா வளர்ந்துட்டாரு பாண்டி. நாலாவட்டத்துல யாருக்கும் அடங்காத, அடக்கவும் முடியாத மனிதரா வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அநீதியை கண்டாலே ஆக்ரோஷத்தோட பாஞ்சிருக்கிறாரு, அவங்கள அடிச்சு துரத்தி இருக்கிறாரு. இப்படி வாழ்ந்த பாண்டி இறந்த பின்பு ஒரு குடும்பத்தோட குலதெய்வமாகி இன்னைக்கு தென் மாவட்ட மக்களின் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாரு. இப்போதும் கூட பாண்டி முனீஸ்வரன் சிலைய குழந்தைகள் பார்த்தா கூட பயந்து ஓடி போயிடுவாங்களாம். மொழிகளை உருட்டி முறுக்கிய மீசையோடு சினந்து காணப்படும் பாண்டி முனீஸ்வரர் எப்போது வேண்டும்னாலும் ஆக்ரோஷத்தோடு வேட்டைக்கு கிளம்பி விடுவாரு அப்படிங்கிறதால தான் சிலைய இன்னும் இரும்பு சங்கியால கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தினர் வம்சாவளியாக இந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. இனி பாண்டி கோயில் வரலாறு குறித்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். பாண்டிய பத்தி நிறைய கதைகள் இருந்தாலும் நிஜத்துல வேறு கதைகள் இருக்கத்தான் செய்யுது. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் பழைய மதுரை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கரூர் அருகே இருக்கிற நெடூர் கிராமத்துல முத்திரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மை பிறப்பு தேடி மதுரை மாநேரியில குடியேறி இருக்கிறாங்க. வள்ளியம்மை கனவுல பல முறை சாமி மேலமட கிராமத்துல தான் புதைந்திருக்கும் இடத்தை சொல்லி இருக்குது. ஆனா அந்த வள்ளியம்மை கனவை பெருசா நினைச்சுக்கிடவே இல்லை. அந்த கனவு தொடர்ந்து வரவும் கிராம மக்கள் கிட்ட அந்த கனவை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உடனே வண்டியூர், புத்தங்குடி, கற்பாயூரணி கிராம மக்களிடையே மேலமடை மக்களும் சேர்ந்து வள்ளியம்மை கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டி பார்த்த போது உருட்டிய விழிகள், முறுக்கிய மீசை, அடர்ந்து நீண்டு வளர்ந்த ஜடாமுடியோடு சம்மணமிட்டபடி தவக்குளத்துல ஒரு சிலை கிடைச்சிருக்குது. அந்த சிலையை வெளியே எடுத்து ஒரு குடிசை போட்டு சிலையை வச்சு சாமியா கும்பிட தொடங்கியிருக்காங்க. ஜடாமுனீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பிரபலமா இருந்திருக்குது. வள்ளியம்மையே அந்த கோயிலோட பூசாரியா இருந்திருக்கிறாங்க. அப்போது அடர்ந்த காட்டு பகுதியாக நடக்கக்கூட முடியாத, சரிவர பாதை இல்லாத காலமா இருந்திருக்குது. கம்பீரமாக இருக்கும் ஜடாமுடியை பார்த்து மக்கள், குறிப்பாக குழந்தைகள் அச்சப்பட்டு இருக்காங்க. நீண்டு வளர்ந்த ஜடாமுடியை பார்த்து சாமிய இரும்பு சங்கியால கட்டி வச்சிருப்பதாகவே மக்கள் நினைத்துக்கிட்டாங்க. அந்த காலத்திலேயே கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்ததால ஆங்கிலேய அரசாங்கம் கோயிலுக்கு சில சட்ட திட்டங்களை போட்டிருக்காங்க. இதே போல எல்லா கோயில்களுக்கும் சட்ட திட்டங்கள் போட்டது ஆங்கிலேய அரசு. ஆனா வள்ளியம்மை நீண்ட போராட்டம் நடத்தியதன் விளைவாக 1930களில் அரசு சட்ட திட்டங்கள் விலக்கு அளிக்கப்பட்ட கோயில் பாண்டி முனீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறத ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்போதும் தமிழக அரசின் அறநிலையத்துறையின் அன்னதானம் உள்ளிட்ட சில சலுகைகளை பெற்றாலும் இது வரி விலக்கு, அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட கோயிலாகத்தான் இருக்குது. வள்ளியம்மையின் வம்சாவளியினர் தொடர்ந்து இந்த கோயிலோட பூசாரியா இருந்துகிட்டு தான் வர்றாங்க. இவங்க சமூகத்தை சார்ந்த பாண்டி கோயில் என்பது பாண்டி பூசாரி கோயில் என அழைக்கப்பட்டு நாளடைவில் ஜடாமுனீஸ்வரர் கோயில் அப்படின்னு மாறி இப்போ பாண்டி முனீஸ்வரர் கோயிலா இருக்குது. பக்தர்கள் கோரிக்கையில நியாயம் இருப்பின் அது உடனடியாக நிறைவேற்றி வைப்பாரா பாண்டி முனி. பில்லி சூன்ய ஏவல் பாதிக்கப்பட்டவங்க பாண்டி முனீஸ்வரர் கோயில் கிட்ட முறையிட்டா உடனே சரி பண்ணி விடுவாராம். குழந்தை இல்லாதவர்கள் தூளி கட்டி வேண்டுனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். பாண்டி கோயிலை சுற்றி வரலாறு அங்க மக்கள் சொல்றாங்க.
பொதுவாகவே இந்துக்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் தான் கோவிலுக்கு போறது வழக்கமா இருக்கிறாங்க. ஆனா நல்லவருக்கு ஏது நாளும் கிழமையும் அப்படிங்கிறது போலதான் செவ்வாய் வெள்ளியோடு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்குது. அன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் பாண்டி கோயில்ல அதிகமாவே இருக்குதுன்னு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கோயிலுக்கு வரலாம். மேலும் கற்பகிரகம் வரை சென்று பாண்டி முனீஸ்வரரை தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் கோயில் பூசாரிகள் தெரிவிக்கிறாங்க. இப்படி சமயங்களை கடந்து சாமியாக இருக்கிறார் பாண்டி முனீஸ்வரர். பொதுவாக வீடுகளில் வெள்ளி செவ்வாயில் அசைவம் சமைக்காத உண்ணாத இந்துக்கள் குடும்பமாக இங்க வந்து ஆடுகளை பலியிட்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தியும் அங்கே சமைத்து சாப்பிடத்தான் செய்யறாங்க. பாண்டி, ஆண்டி, சமயன் என 3 தெய்வங்கள் இங்க இருக்கிறாங்க. பாண்டி முனீஸ்வரருக்கு கட்டுப்பட்டவர் ஆண்டி. அவருக்கு சுருட்டு வைத்து பக்தர்கள் வேண்டிக் கொள்றாங்களாம். ஆண்டிக்கு விருப்பமானது மாம்பழ பூஜை. பாண்டிக்கு காவலாக இருப்பது சமய கருப்புசாமி. பாண்டி நிறைவேற்றிய கோரிக்கைகளை பிரதிபலனாக மக்கள் ஆடுகளை பலியிடுவது கருப்புசாமிக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கோயில் பூசாரிகளே சொன்னாங்க. பாண்டி வெறும் சைவசாமி மட்டும்தாங்க. பொங்கல் படையல், நெய், பால், பன்னீர், சந்தன அபிஷேகம் தான் பாண்டி முனீஸ்வரருக்கு இஷ்டம். அதை மீறி பாண்டி ஏது கொடுத்தாலும் பக்தர்களின் இஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு அந்த கோயில் பூசாரிகள் தகவல் சொல்லியிருக்காங்க. லாரிகள்ல, டிராக்டர்கள்ல, பஸ்கள்ல, வேன்கள்ல கூட்டமாக வந்து பாண்டி முனீஸ்வரர் தரிசனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் நிறைவேறின கோரிக்கைக்காக நேர்த்தி கடன் செய்ய வரும் பழைய பக்தர்கள், கோரிக்கை வைப்பதற்காக வரும் புதிய பக்தர்கள் என எல்லா நாட்களிலும் திருவிழாவாகவே இருக்குது பாண்டி முனீஸ்வரன் கோயில். சமய வேதங்களை கடந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாண்டி முனீஸ்வரர். சமய கருப்பு பற்றி சுவையான கதைகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முறை ஒரு வெள்ளக்காரன் அங்க வந்து கேலியாகவே நான் இன்னைக்கு எத்தனை விலங்குகளை கொள்வேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு பேசினானா. ஆனா அது எதுவுமே பதில் சொல்லாம சமய கருப்பு அமைதியா இருந்திருக்குது. அன்னைக்கு முழுவதும் வேட்டையாடி விட்டு எந்த மிருகமும் கிடைக்காத கோபத்துல திரும்பி வந்திருக்கிற அந்த வெள்ளக்காரன் சிலையின் முன்பாக எதுவுமே பேசாம அமைதியா இருந்த சமய கருப்போட முகத்தையும் கையையும் அதை சிதிலமடைய வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டானா. போகும்போதே அவன் கல்லா மாறிட்டான் அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கும் சமய கருப்புக்கு தலையும் கைகளும் இல்லைன்னு கோயில் பூசாரிகளே சொல்றாங்க. ஆண்டி ஐயாவுக்கு இனிப்பு இல்லாத பொங்கலும், பாண்டி ஐயாவுக்கு சைவ உணவும், சமய கருப்புக்கு மிருக பலிகளும் தான் கல் சுருட்டு போன்றவைகளும் தரப்படுகிறது. பாண்டி ஐயாவின் ஆலயத்துக்கு சென்றால் பேய் பிசாசுகளின் தொந்தரவு விலகு அப்படிங்கிறது அந்த மக்களின் நம்பிக்கையா இருக்குது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கமுன் கட்டி அப்படிங்கிற இடத்துல பல வேல்கள் புதைச்சு வச்சுட்டு இருக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்தை அடைஞ்சதும் பேய் பிசாசு பிடிச்சவங்க துள்ளி குதிப்பாங்களாம். ஆகவே அந்த வழியா போகிற வாகனங்கள் எல்லாமே பேய் பூதங்களுக்கு பயந்து மரியாதை தரும் வகையில வண்டிகளை நிறுத்தி விட்டு தான் போவாங்களாம். பாண்டி முனீஸ்வரருக்கு ஜூலை, ஆகஸ்ட் அதாவது ஆடி மாசத்துல தனியா விழாவே நடைபெறத்தான் செய்யுது. மக்கள் மாம்பழத்தை காணிக்கையாக தர்றாங்களாம் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு. பாண்டி முனீஸ்வரனுக்கு சர்க்கரை பொங்கல் படைக்கிறாங்கன்னா ஒரு தடுப்பு திரை போட்டு அதற்கான அந்த பக்கத்துல கருப்பு சமய கருப்புக்கு மிருகபலி தரப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் பாண்டி முனீஸ்வரன் கோயில் படிகள் முழுவதும் மாங்காய் பழத்தினால் அலங்கரிக்கப்படும். அதாவது அந்த ஆடி மாசத்துல அப்படின்னும் அவருக்கு வெண்பொங்கல் பிரசாதம் வைக்கப்படும் கோயில் பூசாரிகள் சொன்னாங்க. மதுரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல சிவகங்கை ரிங் ரோட்ல பாண்டி முனீஸ்வரன் கோயில் தான் இருக்குது. இது 200 ஆண்டுகளுக்கும் முந்தைய வழிபாட்டு பெருமைக்கு உரிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது. 39 சென்ட் இடத்துல சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த இயற்கையான அழகுல மதுரையின் காவல் தெய்வமாக பாண்டி முனீஸ்வரர் வீட்டிருக்கிறாரு. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனே பாண்டி முனீஸ்வரராக குடிகொண்டு இருக்கிறதாகவே கூறப்படுது. இதற்கு முன்பு மதுரை மாநகரம் அப்படின்னே சொல்றாங்க. அந்த கோயிலை சுற்றி தான் மதுரை மாநகரமே இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இதனை மெய்ப்பிக்கிற வகையில கோவிலை சுற்றி வயல்வெளி வரப்புகளில் பெரிய பெரிய செங்கற்களை கொண்ட கோட்டை சுவர்கள், மதில்கள் இன்றும் இருக்குதா செய்து மன்னர்கள் அரண்மனை பகுதியில் இப்பகுதியில் இருந்ததற்கான தொல்லியல் கூற்றுகளும் இருக்கத்தான் செய்யுது. அதனால பாண்டி முனீஸ்வரரை பழமதுரை பாண்டீஸ்வரர் அப்படின்னும் அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த கோவலன் கண்ணகியை மணந்து இன்பமாக வாழ்ந்து வந்தான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்.
இதற்கிடையில ஆடலரசி மாதவி மேல மோகம் கொண்டு அங்கே சில நாட்கள் வாழ்ந்து வந்தான். இதன் காரணமாகவே கோவலன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். அப்போது ஒரு தடவை மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடல பாடினா. இதன் உட்பொருளை தவறாக புரிந்த கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியுடன் மறுபடியும் வந்து சேர்ந்துகிட்டாரு. அதன் பிறகு கோவலன் வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு வந்தாரு. அங்கு கண்ணகியின் சிலம்பை விற்று வர வேண்டி கோவலன் மதுரைக்கு கடைபிடிக்க போயிருக்காரு. அங்கு கண்ணகியின் சிலம்பை விற்று வர வேண்டி கோவலன் மதுரை கடைவீதிக்கு போயிருக்கிறாரு. அப்போது பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை திருடிய பொற்கொல்லன் கோவலன் மீது பொய்ப்பழி சுமத்தி இருக்கிறாரு. அதனை மன்னன் நம்ப கோவலன் கொடூரமாக கொலை செய்யப்படுறார். இந்த நிலையில கணவன் கொல்லப்பட்ட செய்தி அறிஞ்சதும் கண்ணகி நேராக அரண்மனைக்கு போய் மன்னன் கிட்ட நியாயம் கேட்டாங்க. அப்போது கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அல்ல, அதுவே அரசு நீதி அப்படின்னு மன்னன் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு கண்ணகி என் கணவன் விற்பதற்காக எடுத்து வந்த கால் சம்பு மாணிக்க பரல்களை உடையது அப்படின்னு வாதாடி இருக்கிறாங்க. அதற்கு அரசன் என்ன சொன்னான்னா, என் மனைவி கால் சிலம்புல முத்து பரல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து கோவலனிடம் கைப்பற்றிய சிலம்பு உடைக்கப்பட்ட போது அதில் மாணிக்க பரல்கள் தான் இருந்துச்சு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாண்டிய மன்னன் பொன் தொழில் செய்யும் கொல்லனின் உயிரை கட்டு அறநெறி தவறிய நான் அரசன் அல்ல, நான் கல்வன், நான் வாழ்நாள் முழுவதும் அழியட்டும் அப்படின்னு மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு பாண்டிய மன்னரின் ஆத்மா சிவபெருமான் கிட்ட போயிருக்குது. அப்போது நீதிக்காக உயிரை நீத்த நீ மீண்டும் மானிட பிறவி எடுத்து உன் பிறவி கடன் தீர்ப்பாய் அப்படின்னு சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. இதனை கேட்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் என்ன செஞ்சாருன்னா, எனக்கு மறுபடியும் மானிட பிறவி வேண்டாம், என்ன பூஜை பண்ணி மானிடர்கள் வழிபடட்டும், அதனால நான் அவர்களை காத்து அருள் புரிய ஒரு நல்ல வழி கொடுங்க, எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரம், தீயவர்களை கொல்லும் வரம், நம்பியவர்களுக்கு அருள் புரியும் வரம் வேணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்கிறாரு. அதற்கு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் வரம் கொடுத்து ஆசி வழங்கி இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மதுரை மாநகிரி கிராமத்துல இறைவனை நோக்கி தவம் இருந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அப்படியே கல்லா மாதிரி பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளியம்மை பெரியசாமி தம்பதியினர் கரூர்ல இருந்து பஞ்சம் பிடிக்கிறதுக்காக மதுரைக்கு வந்திருக்காங்க. வழியில இருட்டி விட்டதால மாட்டு தாவணிக்கு அருகில மாநகிரியில தங்கி இருக்கிறாங்க. அப்போது வள்ளியம்மா கனவுல முனிவர் தோன்றி, நாம் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கண்ணகியின் கணவன் கோவலனை அநீதி இழைத்த பாவத்துக்காக மறுபிறவி எடுத்து இருக்கிறேன், இந்த பாவத்தின் நிவர்த்திக்காக அதே இடத்துல ஈசன் நோக்கி 8 அடி மண்ணுக்குள்ள தியானம் செஞ்சுட்டு வர்றேன், என்ன மீட்டு எடுத்து வழிபட்டா அன்னாரின் குடும்பத்தையும் சீரும் சிறப்பாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி வள்ளியம்மாள் கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டிய போது அங்கே மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை, அடர்ந்து நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணமிட்ட தவக்குளத்தில் இருந்திருக்குது. அந்த சிலையை வெளியே எடுத்து சாமி கும்பிட தொடங்கி இருக்கிறாங்க. அப்போது பாண்டி முனீஸ்வரன் ஒரு தடவை நேர்ல வந்து, நான் வெயிலையும் மழையிலும் நனைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வெயில்ல காஞ்சுக்கிட்டு இருக்கேன், மழையில நனைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கு பாண்டி முனீஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்பகுதி மக்கள். தற்போது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா மண்டபம் கட்டப்பட்டு மிகப்பெரிய கோவிலாக வடிவமைச்சு அருள் பாலிச்சுட்டு வர்றாரு பாண்டி முனீஸ்வரன். முனிவர் வேடத்தில் சிவன் இருந்ததால் முனீஸ்வரன் என்றும், பாண்டிய மன்னன் தான் முனீஸ்வரனாக இவ்விடம் வந்திருக்கிறாரு அப்படின்னும் புராணங்கள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்களும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாண்டி முனீஸ்வரன் கோயிலில் தினமும் காலை மாலை இருவேளையும் பூஜை நடைபெற்றுட்டு தான் இருக்குது. பூஜையின் போது எப்போதும் கூட்டம் அலைமோதும் பாண்டி முனீஸ்வரரை மதுரை மட்டும் இல்லாம தேனி, விருதுநகர், திண்டுக்கல், கரூர், திருச்சி, மதுரை மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் குலதெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. இந்த கோயில்ல விநாயகர், சமய கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியருக்கு தனி சன்னதிகள் இருக்கத்தான் செய்யுது. பாண்டி முனீஸ்வரர் வெண்ணிட ஆரை உடுத்தி பால், மணமிகு தைலம், சந்தனம், ஜவ்வாது, பொங்கல் மற்றும் தேங்காய் பழம் போன்றவைகளை கொண்டு வழிபடுறாங்க. இங்குள்ள சமய கருப்பருக்கு, அதாவது சமய கருப்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சாராயம், சுருட்டு போன்றவர்களை படைத்தும் வழிபட்டு தான் இருக்காங்க. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி முனீஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கருணை உள்ள கொண்ட பாண்டி முனீஸ்வரர் அனைவருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கும் விருப்பம் இருந்தா, நேரம் இருந்தா
பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பாண்டி முனீஸ்வரன் அருளை பெற்று வாருங்கள். நாங்களும் நிறைய தடவை போயிருக்கோம். அது நீங்களும் அங்க போய் பாண்டி முனீஸ்வரன் அருளை பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.